உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம கூட சார் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் இன்னைக்கு என்னோட டவுட் வந்து கொஞ்சம் ஜென்ரலான டவுட் தான், ஆனால் அது எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டவுட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க, கார் லோன், பைக் லோன், அந்த மாதிரி என்ன ஒரு லோன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லோன் வந்து எடுத்திருக்கும் போது அவங்க திருப்பி கட்டாம இருப்பாங்கல்ல, அந்த சமயத்துல அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆமா. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சார். அதை தாண்டி வந்து என்னன்னா, லோன் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. சோ இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சார் இருக்கு? சோ உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு லோனை வந்து கட்டாம விட்டோம், நம்ம வீட்டை வந்து அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கையில என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வீட்டை லாக் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். ஸோ ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கையில அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது நீங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, ஸோ இவ்வளவு கடன் பெண்டிங்ல இருக்கு, கட்டாம இருக்கு, ஸோ இதை நீங்க கட்டுங்க, இல்லைன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ டிமாண்ட் நோட்டீஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்க கட்டாத பட்சத்துல உங்க வீட்டை வந்து லாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த நோட்டீஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி, இந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத முதல் பார்க்கணும். ஸோ அதை தாண்டி அவங்க வந்து வீட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கையில நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம வீட்டை வந்து மீட்டுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நமக்கு இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கையில நம்ம பேங்க் அஃபிஷியல்ஸோட வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நான் அமௌண்ட்டை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இல்லாம இன்னொரு டைப்பாகவும் நெகோஷியேட் பண்ணலாம். அது வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். லம்சம் அமௌண்ட் கட்டையில அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு கால அவகாசம் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதை தாண்டி அவங்க வீட்டை நம்ம லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கடுத்த ப்ரொசீஜரை, நெகோசியேஷன் ப்ரொசீஜரை நம்ம பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து திருப்பி பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த நெகோசியேஷன் பண்ணியும் நம்ம அமௌண்ட்டை கட்டல அப்படின்ற பட்சத்துல பேங்கோ இல்லாட்டி அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம வீட்டு ஆக்ஷன்ல விட்டு அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. கட்டலைன்னா வீடு போயிடும், அவ்வளவுதான். ஸோ நீங்க சொன்ன செகண்ட் கொஸ்டினுக்கு வரும். பேங்க் வந்து நம்ம கட்ட வேண்டிய தொகையை விட அதிகமா சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட்லி இந்த அமௌண்ட் வந்து லேட் சார்ஜ் அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன டைமுக்கு கட்டலைன்னா அவங்க ஒரு லேட் ஃபீஸ் மாதிரி ஒரு ஃபைன் அமௌண்ட் மாதிரி சார்ஜ் பண்ணி அதை வந்து நம்ம லோன் அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. ஸோ எவ்வளோ லேட்டா கட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஃபைன் அமௌண்ட், அதாவது லேட் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது தவிர சில இடங்கள்ல நம்மள வந்து பேங்க் அபிஷியல்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ நம்மள ஏமாத்துறதுக்கும் சில நேரங்கள்ல சான்ஸ் இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல வந்து இவங்க வந்து பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலால நம்ம வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன அமௌண்ட் வருமோ அதுதான் நம்ம மந்த்லி இஎம்ஐயா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் டிஸ்பிளேல போட சொல்றேன். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன இஎம்ஐ வருதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேரில் எந்த இடத்துலலாம் வந்து ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சில நேரங்களில் பேங்க் அஃபிஷியல்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ நமக்கு லோன் தரையில் அந்த லோன் அப்ரூவல் ஆன டேட்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ப்ராப்பராக கணக்கு பண்ணுறதுக்கு லோன் அப்ரூவல் ஆகிட்டு நம்ம கையில் எப்போ காசு தராங்களோ அந்த டேட்ல இருந்து தான் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்றோம்னா, நான் இன்னைக்கு போயிட்டு லோனுக்கு வந்து அப்ளை பண்றேன். ஸோ லோன் இன்னைக்கு அப்ளை பண்றேன், எனக்கு டிசம்பர் 20th வந்து அப்ரூவல் ஆகுது. அப்ரூவல் ஆகுறது மட்டும் இல்லாம எனக்கு கேஷ் அவங்க எப்ப தராங்கன்னு பார்த்தா ஜான்வரி 20 இருந்து தான் தராங்க. ஒரு மாசம் டைம் ஆகுது அப்ரூவலுக்கு அடுத்து அவங்க எனக்கு காசு தராது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த அப்ரூவல் ஆன டேட்ல
டிசம்பர்ல இருந்தே வந்து அவங்க சார்ஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ப்ராப்பரா கால்குலேட் பண்றதுக்கு அவங்க ஜனவரில இருந்தா கால்குலேட் பண்ணணும். சோ அப்படி பார்க்கையில ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க, அதாவது ஓவர் சார்ஜ் பண்றாங்க. இது ஒரு வகை. இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இதுக்கு சிமிலர் தான். அது வந்து செக் மூலமா. சோ இப்ப நமக்கு கேஷா தரதுக்கு பதிலா அவங்க செக்கா கொடுத்துருவாங்க. சோ நம்ம செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணையில அந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகுது. இந்த ஒரு மாசத்தையும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பீரியட்ல சார்ஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ அமௌண்ட் கையில வருதோ அப்பையில இருந்து தான் அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணணும். அது போக இன்னொரு வகையா இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பார்ஷியல் மந்த் கட்டியிருப்போம், ஆனா அவங்க வந்து ஃபுல் மந்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருப்பாங்க. இந்த பார்ஷியல்னா என்ன ஃபுல் மந்த்? சோ அதுதான் இப்ப பார்ஷியல் அப்படிங்கையில நான் இப்போ வந்து 15ஆம் தேதி கட்டியிருக்கேன். அதாவது ஒரு மாசத்துல என் லோன் எண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த 15ஆம் தேதி எண்ட் ஆகுது, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி. சோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்போ வரைக்கும் இருக்கும்னா டிசம்பர்ல பாதி தான் இருக்கணும். ஆனா எனக்கு டிசம்பர் ஃபுல்லாவே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இடத்துலயும் நான் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவரா கட்ட வேண்டியது இருக்கும். சோ அதுவும் ஒரு வகையா ஓவர் சார்ஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இன்னொரு வகைன்னு பார்த்தா நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு லோன் வாங்கணுமோ அதே அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நம்ம இப்ப லோன் வாங்குறது எப்படின்னு பார்த்தா, நம்ம லோன் வாங்குறதுல இஎம்ஐ கட்டுவோம். இந்த இஎம்ஐலயே இவங்களோட லோனோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். அதுல வந்து அந்த இந்த இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்கும். சோ படிப்படியா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகல பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு என்ன இஎம்ஐ கட்டணுமோ அதை தான் வந்து நம்ம வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஆனா இனிஷியலா கொடுத்த அந்த ஒரு 10 லட்சத்துக்கு லோன் எடுக்கிறோம்னு வச்சுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு அமௌண்ட்டுக்கு வரும். பட் இவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுன்றது அதே 10 லட்சத்துக்கு தான் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்திலயும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவர் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்றது பார்த்தா, நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து பேங்க்லயே சீனியர் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒரு ஃபார்முலா ஒரு லெட்டர்ல கம்ப்ளைண்ட் எழுதி அவங்க கிட்ட கொடுக்கலாம். சப்போஸ் அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பேங்கிங் ஓம்பட்ஸ்மன் இருக்காங்க, நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆர்பிஐல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. ஸோ இவங்க ஒர்க் என்னன்னா இந்த பேங்கிங் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்றது தான் மோஸ்ட்லி இவங்களோட ஒர்க். ஸோ இப்போ பேங்க்ல இருக்கிற அபிஷியல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் எடுக்காத பட்சத்துலயோ இல்லாட்டி நம்ம கம்ப்ளைண்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத பட்சத்துலயோ நம்ம இந்த ஓம்பட்ஸ்மனுக்கு வந்து அட்ரஸ் பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கலாம். சப்போஸ் ஓம்பட்ஸ்மன் போயும் எந்த விதமான தீர்வும் கிடைக்கலன்னா நம்ம வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். கோர்ட்ல வந்து நம்ம பல தரப்புல வந்து நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறுனதுக்கு வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். சீட்டிங் இல்லாட்டி ஃப்ராடுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி பல தரப்புல வந்து நம்ம வந்து அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நமக்கு என்ன ரிலீஃபோ அதை வந்து நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஹோப் உங்க டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, அதாவது நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன், அந்த லோனை வந்து நான் கட்டாம இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த நோட்டீஸ்னு ஒன்று சொல்லுவீங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் ஃபர்ஸ்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த எக்ஸாமினேஷன் டைம்லாம் நிறைய கேட்கணும்னு சொல்லி சார் சொன்னாரு. ஸோ அந்த டைமிங் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல லாஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணுமே இல்லை, அவங்க எடுத்து அவங்க வந்து ஆக்ஷன் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கட்ட பாருங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் தான் கால அவகாசமும் கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா சார் சொன்ன மாதிரி அவங்க அந்த நோட்டீஸ் பீரியட் வந்துடுச்சு, அந்த நோட்டீஸ் சர்வே பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்திலேயே அவங்க அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க பேக்ரவுண்ட்ல. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் சேஃபா இருங்க. நம்மளோட ரெண்டாவது கேள்விக்கான ஒரு பதில் சொன்னது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயமான விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தோம்னா மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் மாதிரி கூட சொல்லலாம். அது வந்து மறைமுகமா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓம்பட்ஸ்மன் சொல்லி சார் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவரிஸ்லாம் எடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தென் இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் லோன் எடுத்துருக்கோம்னா இப்போ 10 இயர்ஸ் கட்டுறோம் அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தோம்னா பிரின்சிபலை விட இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம அதிகமாக கட்டுவோம். போக போக வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கட்டுவோம், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக கட்டுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேமான ஃபார்முலா. ஸோ சார் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா அடுத்த லாஸ்ட் 10th இயர் வரும்போது வந்து பார்த்தோம்னா அதுக்கும் சேம் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது 1 லட்சத்து வாங்கிக்கணும் அதே 1 லட்சத்துக்கு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம நிறைய ஷேர் பண்ணாரு. ஸோ இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் இதுக்கு நீங்க எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்றதை அப்பப்போ கொஞ்சம் விசிட் பண்ணியும் பாருங்க, எவ்வளோதான் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்கன்றத.
ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் நான் சார் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஆதரவுக்கு நன்றி. இதுக்கப்புறம் போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சார் நமக்காக டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ அடுத்தடுத்த வீடியோல அது வந்து உங்களுக்கு சேரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இல்ல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரோட சப்போர்ட் தேவை அப்படின்ற பட்சத்துல நீங்க சார் உங்க டீமே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். அதை நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்க queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் எங்க லீகல் டீம் நீங்க அணுகலாம். அவங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருந்தோம், நீங்க கேட்டிருந்த கேள்வியை வந்து நம்ம பதில் சொல்லியிருந்தோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட் மட்டும் இல்ல, உங்களை மாதிரி இருக்கிற பல பேருக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருக்கலாம். அண்ட் அவங்க அந்த டவுட்ஸ் கேட்கறதுக்கு தயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கமெண்ட் போடுறதுனால நீங்க மட்டும் இல்ல, பல பேர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எடுத்துட்டு என்னடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது, எனக்கு என்னடா இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோட அதிகமா சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் பட்டுட்டு இருப்பாங்க. மெயினா வந்து பார்த்தோம்னா ஹவுசிங் லோன் எடுத்தவங்க. ஸோ அந்த வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அடுத்த பதிவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நாங்க வரோம். ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்குறதுக்கு. நன்றி.